இவர் என்ன பேசவே மாட்டேங்கிறாங்க, வாயில் என்ன கொலைக்கட்டே வச்சுருக்காரா அப்படின்னு சொல்லி கலாட்டா பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. பேசுனா இப்போ பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேச அழைக்கிறோம் சொன்னாலே ஒரு தயக்கமாக இருக்கு. ஏன்னா நான் பேசினாலே ப்ராப்ளம். ஒன்று எனக்கு ப்ராப்ளமும் மற்றவங்களுக்கும் ப்ராப்ளம். ஏதாவது வந்து கழுப்பிட்டே இருப்பாங்க, ஏதாவது பேசிகிட்டே இருப்பாங்க. நான் சும்மா இருந்தால் இவர் என்ன பேசவே மாட்டேங்கிறாங்க, வாயில் என்ன கொலைக்கட்டே வச்சுருக்காரா அப்படின்னு சொல்லி கலாட்டா பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. பேசுனா இப்போ பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றவங்க வந்து இவர் பேசாமல் இவர் பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன பண்ணுறது? ஸோ ரொம்ப நாள் கழித்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நம்மளை பிடிக்காதவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் எது பண்ணாலும் பிடிக்காது. நம்ம பிடிச்சவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் எது பண்ணாலும் பிடிக்கும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். ரஜினி சார், நீங்க பெரிய சூப்பர் ஸ்டார் தான், தமிழ்நாட்டுல பெரிய ஆக்டர் தான், ஏன் கோலிவுட்லயே பெரிய ஆக்டர் தான். நாங்க ஒத்துக்கிறோம், உங்களை ரொம்ப பிடிக்கும், எல்லாருமே உங்களுக்கு பிடிக்கும், அதெல்லாம் ஓகே தான். பட் நீங்க நடுநிலையா நீங்க கிடையாது. நீங்க ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணி மட்டுமே இருக்கீங்க, டிஎம்கே மட்டுமே சப்போர்ட் பண்ற மாதிரியே இருக்கீங்க. அதுதான் தப்புன்றோம். ஒரு பெரிய ஸ்டார் எப்படி இருக்கணும், பொதுவான மக்களுக்கு பிடிச்சவரா இருக்கீங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, ஒருத்தருக்கு மட்டும் சப்போர்ட் பண்றீங்க, அநியாயத்துக்கு துணை போறீங்க. பின் நீங்க பேச உங்களுக்கே பயம் வருதுன்றீங்க. நீங்க பேசுற வார்த்தைகள் தான் வெளியே போர்ட்ரேட் ஆகுது. நீங்க எப்படி பேசுறீங்களோ அதை வெளியே போர்ட்ரேட் ஆகும். சரிங்களா? நீங்க பேசாம இருக்கிறது நல்லது நான் நினைக்கிறேன். உங்களுக்கு அதை தோணிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க பேசாம இருங்க சார், அதுவே போதும். படம் மட்டும் நடிக்கிறீங்களா, அது மட்டும் நடிச்சுட்டு போங்க சார். ஆசிரியர்கிட்ட நீங்க எதுவும் பேசாதீங்க, தப்பா தான் தெரியுது வெளியே.